இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக உள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்திலிருந்து நாம் மேற்கொள்ளும் அனைத்து விதமான டிஜிட்டல் பேமெண்ட் பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் எனப்படும் 2 முறை சரிபார்ப்பு என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி பண பரிமாற்றங்களை மிகவும் எளிமையாக்கியிருக்கிறது. இந்தியாவில் UPI, மொபைல் வாலெட், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்று பலவற்றின் வாயிலாக நாம் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடிகிறது. நாம் மேற்கொள்ளும் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் OTP என்பது முக்கியமான பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனையை நாம் அங்கீகரிக்க நம் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் OTPயை உள்ளிட வேண்டியது கட்டாயம். இது நம்முடைய கணக்கில் இருக்கும் பணத்தை பாதுகாக்கவும் மோசடிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் உதவுகிறது. இந்நிலையில் RBI டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வழிகாட்டுதல்கள் என்பது வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இதன்படி டிஜிட்டல் ரீதியிலான பண பரிவர்த்தனைகளில் நடைபெறும் மோசடிகளை தடுக்கக்கூடிய வகையில் புதிய வழிமுறைகளை RBI உருவாக்கியிருக்கிறது. அதன்படி இந்தியாவில் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து நாம் மேற்கொள்ளும் அனைத்து விதமான டிஜிட்டல் பேமெண்ட் பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் எனப்படும் 2 முறை சரிபார்ப்பு என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. உதாரணமாக, நெட் பேங்கிங்கில் நீங்கள் ஒருவருக்கு பணம் அனுப்பும்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். அது மட்டுமே உங்கள் பரிவர்த்தனையை செயல்படுத்திவிடாது. இதோடு சேர்த்து நீங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டு, பின் நம்பர், டோக்கன் எண், கைவிரல் ரேகை போன்ற பயோமெட்ரிக் தரவுகள் என்று ஏதேனும் ஒன்றை கொண்டு அந்த பரிவர்த்தனையை அங்கீகரிக்க வேண்டும். அதாவது நம் பண பரிவர்த்தனைகளுக்கு 2 அடுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது RBI. இந்த 2 முறை அங்கீகார சரிபார்ப்பு முடிந்தால் பணம் அக்கவுண்டிலிருந்து போகும். இந்த 2 சரிபார்ப்புகளில் ஒன்று அந்த பரிவர்த்தனைக்கு மட்டுமே செல்லத்தக்க OTP போன்றவையாக இருக்க வேண்டும் என்று RBI கூறியுள்ளது. அண்மை காலமாக சிம் கார்டுகள் திருடப்படுவது, ஒரு நபருக்கு தெரியாமலேயே அவருடைய போன் ஹேக் செய்யப்படுவது உள்ளிட்டவற்றின் மூலம் மோசடியாளர்கள் இத்தகைய OTPக்களையும் வாடிக்கையாளர்களுக்கே தெரியாமல் அவர்களின் போனிலிருந்தே எடுத்து மோசடி செய்கின்றனர். இதுபோன்ற மோசடிகளை தடுக்கவே RBI தற்போது இந்த 2 அடுக்கு பாதுகாப்பு முறையை கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.